வணக்கம். வில்லிவாக்கம் தொகுதி. இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேகா சார்பா ஆதவ அர்ஜுனா களத்தில் இறங்கி காலையில் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கோட் இதெல்லாம் போட்டு டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு வாக்கிங் போய் பூங்காவில் எல்லாம் மக்கள்கிட்ட ஓட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இது ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு இப்போதைக்கு. சரி, வில்லிவாக்கம் தொகுதியில் இவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வேட்பாளர்களை நிறுத்துற வரைக்குமே ஆதவ அர்ஜுனா ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இப்போ திமுக வேட்பாளர் எதிர்த்து அவரால் பேசவே முடியாது. கார்த்திக் மோகனை திமுக வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. ஆதவ அர்ஜுனா திமுகவுக்காக 2021 தேர்தல் பிரச்சாரம் பண்ணார்ல, அப்போ ஒரு 3 பேர்த்தோடு அவருக்கு ரொம்ப நெருக்கம். ஒன்று சபரீசன், முதலமைச்சரோட மருமகன். அது இல்லாமல் கார்த்திக் மோகன் சொல்லிட்டு எம்எல்ஏ பையன், கார்த்திகோட ரொம்ப நல்ல பழக்கம். ஆதவ அர்ஜுனா 3 பேருமே நல்ல நட்பாக இருந்தாங்க. அப்புறமா அவர் நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி சீட்டு கேட்டார். சபரீசன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உதயநிதி தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இப்போ காண்டாகி தாவேகா சைடு வந்துட்டார். ஈஸியாக போய் தாவேகா சைடு உதயநிதியை நான் தோக்கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் பேசுகிறார். திமுகவே தோக்கடிப்பேங்கிற மாதிரி பேசுகிறாரு. சரி, பேசிட்டு போகிறாரு. அவர் அவர் எதை வேணாலும் பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஆனால் வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அதே சமயத்தில் கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லி 7 முறை தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தியிருக்காங்க. திமுக பெரும்பான்மையாக அங்கே வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ திமுக சார்பாக கார்த்திக் மோகன் ஆதவ அர்ஜுனோட நண்பர், அவர் தான் போட்டியை போடுறாரு. அதே போல் சபரீசன் இது வரைக்கும் நேரடி அரசியலில் அவர் இறங்கின மாதிரியே தெரியல. அவர் இறங்கலை. ஆனால் முதல் முறையாக தன் நண்பனுக்காக, கார்த்திக் மோகனுக்காக அவர் என்ன செய்கிறாரு, திமுக சார்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. தொகுதியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிர்வாகிகள் அதிருப்தி ஆகிட்டாங்க. வில்லிவாக்கத்துக்கு சம்மந்தமே இல்லாத கார்த்திக் மோகனை கொண்டாந்து இங்கே போடுறீங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதிருப்தி இருந்தது. இதை சேகர் பாபு, மேயர் பிரியா இவங்க எல்லாம் தலைமைக்கு சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த அதிருப்தியை போக்குறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லி சபரீசன் அனுப்புகிறாங்க. சபரீசன் போகும்போது கூடயே அவருடைய மனைவி, முதலமைச்சரோட மகள் செந்தாமரை, அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாரு அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு. இதை கொஞ்சம் கூட அங்கே இருக்கிற நிர்வாகிகள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அது இல்லாமல் இவங்க ஸ்டாலினோட பொண்ணு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. உடனே ரொம்ப கார்த்திக் மோகனுக்கு தனக்காக இப்படி அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். அந்த நிர்வாகிகள் மத்தியில் அந்த சலசலப்பு இதெல்லாம் அமைதியாயிடுச்சு. எப்படியாவது கார்த்திக் மோகனை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆதவ அர்ஜுனா திமுகவுக்கு செஞ்ச துரோகம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி சபரீசன் பேசியிருக்காரு, நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்காரு. எதுக்காக கார்த்திக் மோகனை இந்த தொகுதியில் நிப்பாட்டியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இது திமுக நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய ஒரு காண்டை ஆதவ அர்ஜுனா மேலே ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அது இல்லாமல் அந்த தொகுதியில் யார் அதிக இது இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, நாயுடு இருக்கிறாங்க, அதே ஆதி திராவிட சமூகத்தினர் இருக்கிறாங்க. இவங்க பெரும்பான்மையாக அங்கே இருக்கிறாங்க வில்லிவாக்கம் தொகுதியில். அதிலோட பார்த்தீங்கன்னா முதலியார் இருக்கிறாங்க, ஆதி ஆந்திர மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாடார் சமூகத்தினர் இருக்காங்க. இந்த முதலியார், ஆதி ஆந்திர மக்கள், நாடார் இவங்க தான் வெற்றியை தீர்மானிக்கிறது. யாருக்கு அவங்க அதிகபட்சமாக ஓட்டு போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்புமே இருக்குது. சரி, வில்லிவாக்கம் தொகுதியில் என்ன பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இந்த பிரச்சனைகளை திமுக என்ன பண்ணியிருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் இருக்குது. மெட்ரோ ரயில் நிலையத்துக்காக என்ன செஞ்சுட்டாங்க, வில்லிவாக்கம் பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக மூடியிருக்காங்க. இப்போ மக்களுக்கு அது ஒரு பிரச்சனை. இப்போ அவங்க வெளியூருக்கு போகணும், கிளம்பாக்கம் போகணும் அப்படின்னோம்னா அந்த ஊருக்கு போகிறதுக்கு வில்லிவாக்கத்துலேருந்து பஸ் வசதியே இல்லை. அவங்க வெளியே வேறு ஆட்டோ பிடிச்சி, இல்லை டாக்ஸி பிடிச்சி, இல்லை வேறு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் சேர்றது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. பேருந்து வசதி சரியான முறைப்பாடால் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் அயனாவரம் சந்தைக்கு போகணும் அப்படின்னோம்னா அந்த சந்தை பகுதியில் கழிவு நீர் மேலாண்மை சரி கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே சொல்கிறாங்க. வியாபாரிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிரந்தர சந்தை இடங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அந்த இடங்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா திமுக காரங்க பட்டா போட்டு பிரச்சனை பண்ணுறாங்க, தொல்லை, வேறு பேரில் பட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது, குடிநீர் பிரச்சனை இருக்குது, போக்குவரத்து நெரிசல் வில்லிவாக்கம் தொகுதியில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது தினம் பிரச்சனையாகவே மாறுது அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அப்படியெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் மையப்படுத்தி நம்ம ஜெயிக்கலாம், பேசி திமுக திரும்பவும் ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வேட்பாளரோட இப்போ இருக்கிற தற்போதைய திமுக எம்எல்ஏ இருக்கார்ல வெற்றி அழகன், அவருக்கு திரும்பவும் வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமே, கோபமே. அவருடைய ஆதரவாளர்களுக்கும் அதுதான். இதை சமாதானப்படுத்துறதுக்கு தான் சபரீசன் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துக்கு வந்திருந்தார். ஏன் கொடுக்கல வெற்றி அழகனுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காரு. வெற்றி அழகனுக்கு இந்த தேர்தல் முடிஞ்சோன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது எம்எல்ஏ பதவியை நீங்கள் பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறமா கட்சியில் முக்கியமான பதவியும் சரி, அதுக்கப்புறம் நிறைய பதவிகள் இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டார்.
அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏன் கார்த்திக் மோகனை கொண்டாந்தாங்க. அண்ணா நகரில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ மோகனோட மகன் கார்த்திக் மோகனை ஏன் இங்கே வில்லிவாக்கத்தில் கொண்டாந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் வந்து அவர் சொன்ன காரணங்கள் ஆதவ அர்ஜுனை எதிர்த்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கோம். இது வெற்றி அழகனால இதை ஃபேஸ் பண்ண முடியாது. வெற்றி அழகனை வந்து இவர் ஈஸியாக ஆதவ அர்ஜுனா வந்து நோண்டி விட்டுருவார். ஆனால் கார்த்திக் மோகனை நோண்ட முடியாது. அவர் ஆதவோட பலகீனம் ஃபுல்லாக கார்த்திக் மோகனுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் வந்து பதிலடி கொடுப்போம். அதனால தான் வந்து ஆதவுக்கு எதிராக வந்து நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து திமுக கூட்டணி கட்சி பலத்தோடு இருக்குது. கூட்டணி கட்சிகளோட வாக்கு வங்கியும் இங்கே நல்லா இருக்குது. கார்த்திக் மோகனுக்கு இது சாதகமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், இவர் வந்து அண்ணா நகர், அவர் எப்படி வில்லிவாக்கத்துக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் மட்டும்தான் இருக்குது. இந்த பிம்பத்தையுமே வந்து சபரீசன் வந்து அதை வந்து சரி பண்ணிட்டார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக சார்பாக வந்து எஸ்எஸ்ஆர் விஜயகுமார் அப்படிங்கிறவர் போட்டி போடுறார். ரெட்டையில சின்னம், பாரம்பரியமான வாக்குகள், சின்னத்தில் அது ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு நபர்கள் இப்படிங்கிற மாதிரி சில செயல்பாடுகள்லாம் இருக்குது. அதனால் அவங்க சார்பாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிமுக அப்படின்னு பாரம்பரியமாக இருக்கிறாங்கள, அவங்க ஓட்டு விழுவும் அப்படின்னு நம்புகிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகுது, திமுக எப்படியெல்லாம் கையாள போகுது அப்படிங்கிறது தெரியல. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக பார்த்திங்கன்னா இந்த தொகுதியில் சமூக சேவர் திருநங்கை ரோஷினியை வந்து நிப்பாட்டியிருக்காங்க. தாவேகா சார்பாக தான் ஆதவ அர்ஜுனா போட்டி போடுறாரு. அதனால் பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனா உற்சாகமாக களத்தில் இறங்கி பயங்கரமாக செயல்படுறாரு. அவர் வந்து சொல்கிறதே எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, திமுக வேஸ் தாவேகா, அதுதான் எங்களுடைய இதே, எங்களுடைய ரூட் மேப்பே அதுதான். அதிமுகலாம் எங்களுக்கு கன்சிடரே கிடையாது, அதிமுக ஒரு கட்சியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு. இந்த பேச்சு இருக்குல்ல, அதில் வந்து இளைஞர்கள் வேணால் கொஞ்சம் உற்சாகமாகலாம், பெண்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் அதிருப்தி ஆகிருக்கு ஆதவ அர்ஜுனோட பேச்சு, அந்த தெனாவுட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இப்பயே எம்எல்ஏவே ஆகலை, அதுக்குள்ளேயே உழவு பஞ்சாயத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு செல்வாக்கு இருக்கிற மாதிரி தோணும். பெண்கள் போனால் ஆரத்தியெல்லாம் எடுப்பாங்க, ஏதோ ஒரு துட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவே வந்து நமக்கு வாக்காக மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்காக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுக அத்தனை சுலபத்தில் தாவேகா கையில் இந்த தொகுதியை விட்டு கொடுக்காது. ஆதவ அர்ஜுனா வந்து திமுகவை, அது குறிப்பாக உதயநிதியை அவர் ரொம்ப மட்டப்படுத்தி பேசுகிறனால தான் செந்தாமரையே போனாங்க கார்த்திக் மோகனை ஆதரிக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இதில் வந்து திமுக வந்து சீண்டி பார்க்குற வேலை, மெய்யழகனை வந்து அதிருப்தி ஆகிட்டார், மெய்யழகனை ஆதரவாளர்கள் திமுக கோட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவும் சரி தாவேகாவும் சரி பிரச்சாரம்லாம் பண்ணலாம். ஆனால் உண்மையிலேயே வந்து மெய்யழகனை களத்தில் இறங்கி கார்த்திக் மோகன் ஜெயிக்கிறதுக்காக போராடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தாவேகாவில் திமுகவில் இருந்த அதிருப்திகள் எல்லாமே வந்து சபரீசன் போய் சரி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வில்லிவாக்கம் வந்து திமுகவோட கோட்டை தான். இதில் ஆதவ அர்ஜுனா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதவ அர்ஜுனா வெற்றி பெற வாய்ப்புகள் இல்லை. ஒருத்தரோட வெற்றியை தடுக்க முடியும். அந்த அளவுக்கு அதிமுக இங்கே பலமான விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு நிறுத்தலை. அதனால் கார்த்திக் மோகன் சுலபமாக ஜெயிப்பார். ஆதவ அர்ஜுனா 2வது இடத்துக்கு வருவார். 3வது இடத்துக்கு வந்து அதிமுக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? வில்லிவாக்கம் தொகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.